வணக்கம்ங்க. இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய விஷயங்கள் ரசிச்சிருக்கேன். உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். காலையில் எல்லா பூக்கள் பறிச்சுட்டுங்க அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வச்சுட்டே இருக்கேன். ஒரு குட்டியான பட்டாம்பூச்சிங்க அழகாக இருந்துச்சு. அந்த கருவேப்பிலையில் போய் அந்த கருவேப்பிலையில் இருந்த பூக்களில் போய் அமர்ந்துச்சுங்க. பார்க்கும்போது அந்த கருவேப்பிலையோட கலராகவே இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. காலையில் இதெல்லாம் ரசித்தேன். மாலையில் இப்போலாம் தினமும் சாயங்காலம் மாடி தோட்டத்துக்கு போயிடுறதுங்க. ஏன்னா அந்த மல்லிகைப்பூ பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த வாசனைக்காகவே மாடி தோட்டத்துக்கு சாயங்காலத்தில் போயிடுறது. நிறையா அந்தி மல்லியில் விதைகளும் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் சேகரிச்சுட்டு நல்ல காற்றுங்க. இன்றைக்கி மழையெல்லாம் இல்லை, ஆனால் வந்து காற்று வந்து நல்லா இதமாக வீசிக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் ரசித்து பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா டேலியா பூச்செடி விட்டால் வந்து ஷேர்நெட்டை போய் தொட்டுரும் போல இருக்குங்க. அவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சு. ரோஜாக்கள்லாம் மாலையில் பார்க்கும்போது இன்னொரு கலராக இவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். டேலியா பூச்செடி நான் சொன்ன மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்கு பாருங்கள். இன்றைக்கும் ஒரு 3 பூக்கள் போல் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் லெமண்டா ஃப்ளவர்ஸ் பாருங்கள், நிறையா பூக்கள் பாருங்கள். கைக்கு எட்டினது வரைக்கும் தான் காலையில் பறித்தேன். இன்னும் எவ்வளோ பூக்கள் சாயங்காலத்துலேயும் இருக்குது பாருங்கள். லேசாக வாட ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாமும். அதுக்கப்புறங்க கிளிமூக்கு மாங்காயின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளிமூக்கு தக்காளி பார்க்குறீங்களா? இது பாருங்கள் அழகாக இருக்குல்ல. அதில் ஒன்று பழுத்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம சிட்டுக்குருவிகள் காற்று பலமாக வீசும்போது அந்த கிளையில் உட்காந்து ஊஞ்சல் ஆடுறது மாதிரி இருந்துச்சுங்க பார்க்க ரசிக்கிறதுக்கு. நீங்களும் இந்த பதிவை ரசிச்சிங்களா என்னங்கிறத சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்ங்க. நாளைக்கு பார்க்கலாம்.